வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்ன பெரிய சர்ச்சை, அண்டர்டேக்கர் செத்துட்டாரு. ரிப் அண்டர்டேக்கர் இறந்த நியூஸ் உண்மையா? எவ்வளோ நியூஸ் அண்டர்டேக்கரை பற்றி. ஆக்சுவலி இது அவங்க மேலே தப்பு இல்லை, அண்டர்டேக்கரோட வைஃப் பண்ண தப்பு. ஏன்னா அண்டர்டேக்கரை பற்றின ஒரு தவறுதலான செய்தியை தவறாக சொன்னது தான் ஒரு விஷயம். ஆக்சுவலி அந்த நியூஸ் நிஜம்தான், அதை சொன்ன விதம் சரியில்லை. ஆக்சுவலி அண்டர்டேக்கர் பார்த்திங்கன்னா ரெஸ்லிங் பண்ணும்போதே அதிக நாட்கள் பார்த்திங்கன்னா மது பிரியராக இருந்திருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு ஹார்ட் அப்படிங்கிறது வீக் ஆகிடுச்சு. அண்டர்டேக்கரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அவருக்கு 60 வயசு தான், 80 வயசு ஆள் மாதிரி இப்போதைக்கு இருப்பார். அதுக்கு காரணம் அத்தனை சர்ஜரி பண்ணியிருக்காரு. மண்டையில் இருக்கிற முடியை பார்த்து நீங்கள் வயசு கம்மின்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் டைல் அடிச்சிருக்காரு. இப்போ அண்டர்டேக்கர் இந்த வருஷம் அவரோட மனைவி ஹால் ஆஃப் ஃபேம் ஆகும்போது, ஹால் ஆஃப் ஃபேம் ஆன அடுத்த நாள் தன்னுடைய இருதய சர்ஜரி பண்ணியிருக்காரு. அதுக்கான காரணம்னா பயம்தான். ஏன்னா அண்டர்டேக்கருக்கு மிகவும் கொடிய ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்குது. ஆன்ஜியோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்ஜியோ பண்ணதில் 2 அடைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடைப்புக்காக பார்த்தீங்கன்னா வால்வு மாற்றும் சர்ஜரி அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஹார்ட்டில் நிறைய வால்வுகள் உண்டு, அதில் ஆர்ட்ரியல் வென்ட்ரிக்கல் இந்த 2 இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அயோட்டா அப்படின்னு கூட சொல்கிறாங்க, அதில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. சர்ஜரி பண்ணது நமக்கு தெரியாது, ஏன்னா அண்டர்டேக்கர் தரப்புலேருந்து சொல்லலை. அண்டர்டேக்கர் ரெசல்மேனியாக்கு அப்புறமா எந்த விதமான ஷோலையும் அப்பீரியன்ஸ் ஆகலை. ஆனால் ரெசல்மேனியாக்கு 1 மாதத்துக்கு அப்புறமா, ரெசல்மேனியா ஏப்ரல்னா மே மாதத்துக்கு அப்புறமா அண்டர்டேக்கர் நிறைய விதமான ஷோவில் நம்ம பார்த்தோம். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அண்டர்டேக்கருக்கு இப்போ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் யாருன்னா அவரோட ஒய்ஃபு. அண்டர்டேக்கருடைய ஒய்ஃப் மிக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அண்டர்டேக்கர் மிகவும் கொடிய இதய நோயில் பாதிக்கப்பட்டார். ஸோ அவருக்கு கண்டிப்பாக ஹார்ட் சர்ஜரிங்கிறது ரொம்ப மோசமான சர்ஜரி. ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க திருப்பி கடினமான வேலையெல்லாம் செய்யவே முடியாது, அது ரெஸ்லிங் அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் அண்டர்டேக்கர் மரணத்திலேருந்து தப்பிச்சிட்டாரு. ஸோ அந்த சர்ஜரி பண்ணாமல் இருந்தால் அண்டர்டேக்கர் இறந்துருப்பார் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அதை தான் தப்பாக புரிஞ்சுட்டாங்க. அதாவது அண்டர்டேக்கர் சர்ஜரி பண்ணாமல் இருந்தால் இறந்துருப்பார், சர்ஜரி பண்ணதுனால மரணத்தை வென்றுட்டார். 7 உயிர் அண்டர்டேக்கர்னு சொல்லுவோம்ல, இப்போ அவருக்கு 8 உயிர், 7 உயிரை தாண்டி 8ஆவதாக பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர்டேக்கர் மீண்டு வந்துட்டார். இதை சொன்னதை தான் ஃபேன்ஸ் சில பேர் பார்த்திங்கன்னா தப்பான கண்ணோட்டத்தில் கருதிட்டாங்க. அண்டர்டேக்கருக்கு கிட்டத்தட்ட இதோட 60 சர்ஜரி பண்ணியிருக்குது. 60 சர்ஜரியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அண்டர்டேக்கர் தன்னுடைய வாழ்க்கையில் 60 சர்ஜரி, அதில் 28க்கும் மேற்பட்ட முக சர்ஜரி. அண்டர்டேக்கருடைய தற்போதைய ஃபேஸையும் பழைய ஃபேஸையும் பாருங்கள், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கு காரணம் ஃபேஸ்லேயே நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்கல்லுலேயே நிறைய ஸ்கல் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அண்டர்டேக்கருடைய இந்த சர்ஜரியிலேருந்து அவர் மீண்டு வந்ததை தான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரி, நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா?